Hey, what's up guys? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் எ லாங் டைம் நியூ வீடியோவோட வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா Freefire பேனர் டியூட்டோரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பேனர் எப்படி ஆண்ட்ராய்டு டிவைஸில் பண்ணுறது தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதுவும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ பிஎஸ்சிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2048x1152 ஒரு பிளாக் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் பேக்கில் கொடுத்துருக்கிற பேனர் லேஅவுட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டாக பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பேக்ரவுண்ட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணி வச்சு, ஸோ பார்க்கலன்னா போய் பாருங்கள், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ 2 வீடியோஸ் இருக்குது அதை பற்றியே. ஸோ வேணால் 2 வீடியோவும் பாருங்கள், ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் நம்மளுக்கு டைம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நான் எப்படி பண்ணுறேன்ற பார்த்துட்டு இந்த கேப்பில் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் பேக்ரவுண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்மளோட பேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைட்டுன்னு நான் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிட்டு லீனியர் டாட்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ மேலே உங்களுக்கு ஒரு க்ளோ சேர்க்கும். ஸோ நீங்கள் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் நான் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேண்டிய சைடில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு டிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி லீனியர் டாட்ச் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டுமே சேமாக இருக்கிறத நம்ம மெர்ஜ் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரெண்டர் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸும் பண்ணிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு உள்ள லிங்கில் உள்ளது, பேக் லிங்க்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேரக்டர் இம்போர்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோ சேர்க்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டருக்கு செலக்ட் பிக்சர்ஸ் கொடுத்துட்டு ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் தான். ஸோ பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பிக்சல்ஸ் வச்சு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்த பிறகு எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம டீசெலக்ட் பண்ணிக்கலாம். டீசெலக்ட் பண்ணிட்டு நம்ம க்ளோ எஃபெக்ட் கொடுத்துடலாம். ஸோ நான் ப்ளூ கலரில் பண்ணுறதால நான் ப்ளூ கலர் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் லீனியர் டாட்ச் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஃபார் பெட்டர் க்ளோ. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே மெர்ஜ் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ மெர்ஜ் டவுன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ கீழே கொஞ்சோண்டு கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ பிகாஸ் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்கு தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஸோ ஓகே. ஸோ கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஃபேட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் பின்னாடி ஒரு க்ளோ சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ரஷ். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நெக் போர்ஷன்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்ட பிறகு காஷன் பிளர் கொடுத்துக்கோங்க. ஸோ வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 60 to 70 ரேஞ்சில் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள்னு ஒரு ப்ரஷ்ஷை கொடுத்துருப்பேன் நான். ஸோ அந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி கேரக்டருக்கும் பின்னாடி வச்சுருங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக தான். ஸோ வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் லீனியர் டாட்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் லைனுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கான ஃபிட்டிங்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஓவரில் கொடுத்துட்டு நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி மோஸ்ட்லி எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி கொடுங்க. ஸோ நான் இங்கே காட்டுற மாதிரி. ஸோ இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அதே கேப்பில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. லைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு வரவே மாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி அது ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெர்ஜ் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெர்ஜ் டவுன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெர்ஜ் டவுன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம
டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபாண்ட் லிங்க் பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்லேயே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா பிக்சல் ஆப்பில் ஃபாண்ட் ரெடி பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லாத ஃபாண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பீஸ்ட்ன்ற வேர்டுக்கு மட்டும் நான் இப்போது கிரேடியன்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஜிஎஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பீஸ்ட் வேர்டு எடுத்துகிட்டு எந்த பொசிஷனில் வேணுமோ நான் அங்கே வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஜிஎஃப்எக்ஸ் வேர்டையை நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக கொஞ்சம் டாப் டெக்ஸ்ட்டை விட கீழே இருக்க டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் கம்மியாக வைங்க. டாப் டெக்ஸ்ட் குட்டியாக இருந்துட்டு கீழே பாட்டம் டெக்ஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி வைக்காதீங்க. ஸோ நான் ஜிஎஃப்எக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலரில் வச்சுக்கிறேன். ஸோ ப்ளூ கலர் கிரேடியன்ட்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீஸ்ட் வேர்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். ஸோ ஃபார் பெட்டர் லுக். ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா மெர்ஜ் டவுன் பண்ணிக்கலாம். பட் மெர்ஜ் டவுன் பண்ணுறதுக்குமே ஒரு சின்ன டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். என்னதுன்னிங்கன்னா பிளர் 0. ஸோ கிரேடியன்ட்டுக்கு ஏற்ற கலராக வச்சுட்டு டிஸ்டன்ஸ் ஒரு 4 கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்ட பிறகு நாம் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம். இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா 100 தான். ஸோ டார்க் கலரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் லுக்காக இருக்கும். ஸோ கொடுத்துட்ட பிறகு செலக்ட் பிக்சல்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்ட பிறகு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு 20 பிக்சல்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே 20 பிக்சல்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ கொடுத்துட்டு ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பேக்ரவுண்ட்லேருந்தே ஒரு ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். பட் நான் கொஞ்சம் டிம்மாக வைக்கலான்னு பார்த்தேன். பட் அவ்வளோ ஃபிட் ஆகலைன்றதால ஒரு 22 கிட்ட நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ செலக்ட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் இங்கே எம்டியாக ஒரு சில ஏரியா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம பார்த்திங்கன்னா நான் மாதிரி ஏரியா இருந்தால் டெக்ஸ்ட்டு கொலாப்ஸ் ஆகும், பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஃபிட் பண்ணுற கேப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை தான் நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், பண்ணி விடுங்கப்பா. ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் ஓகேவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கேப்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் மட்டும் பண்ணிடலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எம்டி லேயரில் ப்ரஷ் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு மேலே கொஞ்சம் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸ் நான் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஜிஎஃப்எக்ஸ் வேர்டுக்காக. ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா லீனியர் டாட்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ லீனியர் டாட்ச் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு ப்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 94 கொடுத்துருக்கேன். ஸோ அதே நான் 2 டைம்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் தெரியும். ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டில் வர மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் மெர்ஜ் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரஷ் டெக்ஸ்ட் அண்டு ஸ்ட்ரோக் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்கியூ கொடுத்துட்டு கரெக்டாக லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஸ்கியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேனர் லே அவுட்டில் அந்த க்ரே ஏரியாவை டச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வைங்க. டச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பேனர் அவுட்புட்டில் உங்களுக்கு அது தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேரை கொடுத்துட்டு ஒயிட் கலரில் செலக்ட் பண்ணி ஒரு 10 கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிளாசிக் லுக்காக உங்களுக்கு தெரியும். ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இப்போ நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் யூடியூப் ட்விட்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா கார்னர்ஸ் 25 செலக்ட் பண்ணி நான் ஒரு ரெக்டாங்கிள் தான். ஸோ ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டூல்ஸ் பற்றி தெரியாதுன்னா நம்மளோட செகண்ட் எபிசோட் பாருங்கள், பிஎஸ்சிசி கம்ப்ளீட் டியூட்டோரியலில். ஸோ கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கலர் டார்க் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த பிளேஸில் அலைன் பண்ணிவிடுங்க. ஸோ அலைன் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட உங்களோட சோஷியல் ஹேண்டிலோட லோகோ ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பேக்கில் நான் இன்ஸ்டாகிராமோடது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய ஆப் ஐக்கான்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும். அப்லோட் ஆகலைன்னா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட டிஸ்கார்ட் சர்வர்லையும் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்கோ. ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக இன்ஸ்டாகிராமோட லோகோ பார்த்திங்கன்னா கரெக்டாக அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ அலைன் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி ஃபில்லில் ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க டெக்ஸ்ட்டோட மேட்ச் ஆகிறதுக்காக. ஸோ வேணால் கொஞ்சம் ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அப்படியே மெர்ஜ் டவுன் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் டவுன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மில் கொஞ்சோண்டு கீழே வச்சுக்கோங்க. ஸோ மேலே ஸ்பேஸ் இல்லாதனால கீழே வச்சுக்கலாம். ஸோ கீழே வச்சிட்ட பிறகு நம்ம
அவ்வளோதான். ஸோ மோர் தேன் ஆஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பேனர் லே அவுட்டுக்கு மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மணி பிஎன்ஜி பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த கேரக்டர்கிட்ட இந்த மணி பிஎன்ஜி வச்சுக்கலாம். ஸோ வச்சிட்ட பிறகு நீங்கள் ஒன்று ஓவர்லே கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு லீனர் டாட்ச் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஸோ ஃபியூ பேனர்ஸில் பார்த்தீங்கன்னா செட் ஆகும். என்னோடய பேனரில் பார்த்தீங்கன்னா லீனியர் டாட்ச் செட் ஆச்சு. வேணால் நான் ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பேனர். ஸோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சின்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேப்டாப் டெஸ்க்டாப்பில் நீங்கள் பார்க்குற அளவுக்கு வர ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டார் டோக்கன் பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ ஒரு 3 டைம்ஸ் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஒன்று எடுத்து இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. ஸோ கார்னரில் கொஞ்சம் டில்ட் ஆன மாதிரியே வச்சுக்கோங்க ஃபார் பெட்டர் லுக். ஸோ வச்சிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பிளர் ஆட் பண்ணிக்கோங்க, காஷன் பிளர். ஸோ ரொம்ப ஆட் பண்ண வேணாம், ஒரு 5 or 6 வச்சுக்கோங்க. நான் 6.2 வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்னிங்குள்ளே போய் அந்த கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வைங்க. ஸோ லைட்னிங் கொடுக்கலாம், இல்லைனா ஃபேடு கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் கொடுத்துக்கிறேன். ஸோ லைட்னிங் கொடுத்த பிறகு இன்னொரு ஸ்டார் டோக்கன் பிஎன்ஜி எடுத்துகிட்டு நான் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வைக்கிறேன். ஸோ ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி டில்ட்டான மாதிரி வச்சுட்டு காஷன் பிளர் நான் கொடுக்குறேன். ஸோ 6.2 இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ அதனால் ஃபேட் ஆப்ஷன் இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ ஃபேட் ஆப்ஷன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஃபேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஃபேட் ஆப்ஷன் யூஸ் பண்ண வேணாம், லைட்னிங்கும் யூஸ் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் டோக்கன் பிஎன்ஜி எடுத்துகிட்டு நான் கேரக்டர் பின்னாடி வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா தெரியறதுக்காக நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம கேரக்டர் பின்னாடி நிறைய மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்பல்சரின்னு இல்லை, வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் வைக்கணும்னு இல்லை, எந்த ஏரியாவில் வேணால் வைக்கலாம். பட் லெஃப்ட் சைடில் இருந்தால் நல்லா இருக்குன்றதா நான் லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம பேனர். ஸோ கம்ப்ளீட்டட். நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி லைட் ரூமில் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே சைடில் டன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிட்ட பிறகு நம்ம லைட் ரூமுக்குள்ளே போய் இந்த ப்ரீசெட் ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ரீசெட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ப்ரீசெட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த பேனர் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த பேனர் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணி ரெகுலராக வந்துட்டு இருக்க போது. ஸோ நம்மளோட பேனர் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த பேனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி வச்சுட்டு. ஸோ ஓகே கைஸ். ஸோ திஸ் வீடியோ முடிஞ்சிச்சு. என்னடா தங்கிலீஷ் அப்பப்போ இங்கிலீஷ் வருது, தமிழ் வருதுன்னுலாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் வாய் வளருது என்னன்னே தெரில. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதால அப்படி இருக்க போல். ஸோ இந்த வீடியோ மட்டும் வாய்ஸ் ஓவர் மாதிரி இருந்திருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்தே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேனர் எவ்வளோ பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுன்றதை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஆர் நான் போல் வைக்கிறேன். ஸோ அந்த போலில் போய் நீங்கள் டேரெக்டாக ஓட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி டேப் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக புது வீடியோஸ் என்ன நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து கேட்கலாம் தாராளமாக, இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்கலாம். ஸோ பை கைஸ்.